ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் உழவு பெட்டகம் சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அடுத்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பைல் போட்டு அதுக்கப்புறம் நம்ம பெல்ட் போட போகிறோம். ஸோ பில்லர் நிப்பாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 10 அடிக்கு பைல் இறக்க போகிறோம். ஸோ அந்த பைல் ஒர்க்கு அப்படின்னா என்ன, அதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்கெட்சு படி எங்கெங்கெல்லாம் பைல் போட போகிறோமோ அந்த இடத்துலலாம் நம்ம மார்க்கிங் பண்ணிக்கணும். ஸோ நூல் கட்டியாச்சு. ஸோ நூல் கட்டி நம்ம கார்னர்ஸ் எல்லாம் எல்லா இடத்துலையும் நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மார்க்கிங் தான். ஸோ பைல் எந்த இடத்துல வரணுமோ அந்த இடத்துல நம்ம சாக் பீஸ் வச்சு பைல் போடுற எந்த இடத்துல வரணுமோ அந்தந்த இடத்துலலாம் மார்க்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அதுக்குள்ள கம்பியெல்லாம் நம்ம அளவு எடுத்து அளந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கட்டிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கட்டிங் ஒர்க்கு, இந்த கம்பி எதுக்கு கட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது பைலுக்குள்ள கம்பி கிடையாது. ஸோ என்னடா பைல் போட போகிறோன்னு சொன்னீங்க, பைலுக்குள்ளே கம்பி இல்லைன்றீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ இது பைல் போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம மேட்டு போட்டு அதுக்கப்புறம் பில்லர் நிப்பாட்டுவோம். ஸோ அந்த மேட்டுக்குள்ள கம்பியை அவங்க அட்வான்ஸாக கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 16 mm கம்பியும் 20 mm கம்பியும் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ பைலை பொறுத்த வரைக்கும் 16 mm கம்பி அது இன்னும் வளைக்கல. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு இப்போ இந்த 8 mm கம்பியை ராடு காட்டிகிட்ருக்கேன். ஸோ இதை கட் பண்ணி ஒரு பக்கம் ஒரு ஒர்க்கர் இதை கட் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம பைலுக்கு போடக்கூடிய போஸ்ட்டுக்கு போடக்கூடிய கம்பி கட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா, நமக்கு அந்த மேட்டுக்கு போடக்கூடிய கம்பி தான் அவங்க அளவு வச்சு கட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 8 mm கம்பி தான். ஸோ அந்த 8 mm கம்பியை 8 mm கம்பியை அவங்க ஒரு சாக் பீஸால் அளவு வச்சுக்கிட்டு, ஸோ அது 1 by 1 இந்த கம்பி பார்த்திங்கன்னா ஒரு 40 அடி லென்த்தில் இருக்கும். ஒரு 20 அடிக்கு 2ஆக மடக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அது 40 அடி கம்பி. அதனால் அதை ஸ்ட்ரைட் பண்ணி அதை ஒரு ஒரு கம்பியாக கட் பண்ணிகிட்ருக்க முடியாது. ஸோ டைம் அதிகமாகும். அதனால் ஒரு 10 கம்பிக்கிட்ட வச்சு ஒன்றா கட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி கட் பண்ணுறதுனால நமக்கு டைம் சேவ் ஆகும். ஸோ அதில் பார்த்திங்கனாவே உங்களுக்கு எப்படி கம்பி ஒரு நேர்த்தியாக கட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது சாதாரண ஒர்க் மாதிரி உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். ஸோ இது ரொம்ப ஹெவி ஒர்க்கு தான். ஏன்னா அந்த கம்பி வெயில் டைம்லலாம் நம்ம தொடவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு அந்த கம்பி சூடு இருக்கும். ஸோ நம்ம மரத்து நிழல்ல போட்டுட்டோம்னாக்கா நமக்கு கை சுடாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்னது இந்த கம்பி தான். இப்போ 20 mm கம்பி தான் நமக்கு பைலில் போட போகிறாங்க. ஸோ அது பைல் போடும்போது உள்ளே ஒரு ரவுண்டு ரிங் மாதிரி ஒரு அடி அரை அடி போஸ்ட் மாதிரி போடுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு பில்லர் மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் பைல்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரவுண்டு பில்லர் மாதிரி இருக்கக்கூடியதுக்கு வளையம் கம்பி வளையம் கட்டுவாங்க. ஸோ அந்த வளையம் பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு அந்த வளையம் இருக்கும். ஸோ அவுட்ரு நமக்கு காங்கிரீட் இதெல்லாம் போடும்பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு அடி கனத்துக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இப்போ கம்பி நம்ம சொன்னோம் இல்லையா, 2ஆக வளைச்சிருப்பாங்க, அதை நிமிக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதுக்காக இந்த வீடியோ இது. ஸோ அதை இப்போ வளைஞ்சி இருக்கிற கம்பியை அதை நெளிப்பு எடுத்துக்கிட்டுருக்காங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு லிவர் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த லிவரு. 6, 8, 10 வளைக்கிறதுக்கு ஒரு லிவர் தான். அவங்க கையில் ரைட் சைடு கையில் பிடிச்சி வளைச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் லிவர். ஸோ இந்த லிவரில் பார்த்திங்கன்னா 6, 8, 10, 12, 16, 20ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பிக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க லிவரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த 6, 8, 10, 12 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின் பிளேட்டை மரத்தில் அடித்து
அதை அளவு வச்சுப்பாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆணி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அது ஒன்று ஒரு ஒரு அளவு. அவங்க ஒரு தடவை மடக்கும் போதும் ஒரு டைப் ஆஃப் ஆணியில் கொடுத்து அவங்க வளைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு தடவை ஃபஸ்ட் ஆணியில் வச்சாங்க, இப்போ 3வது ஆணியில் வச்சு அதை வளைக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு அளவு. அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்கொயரு ரிங்கை வந்து அவங்க வளைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரிங்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த பில்லர் போஸ்ட்டில் வந்து இதை வச்சு கட்டுவாங்க. ஸோ ஒரு ஒர்க்கர் வந்து ஒரு பக்கம் வந்து கம்பி கட்டிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா ரிங்ஸ் வளைச்சிட்ருக்காங்க, இன்னொரு பக்கம் கம்பி நிமித்துட்ருக்காங்க. ஸோ இது ஒரு ஒர்க்கு போயிட்டுருக்கு. அடுத்தது ஒரு பை சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பில்லர் போடணும் இல்லையா. ஸோ பில்லர் போடுறதுக்கு நமக்கு வந்து பில்லர் சொல்ல பைல் போடணும். ஸோ பில்லர் ஒர்க்குக்கு முன்னாடி இந்த பைல் வந்து நமக்கு வந்து ஆழமாக இறக்குறாங்க. ஸோ இது எதுக்காக ஆழமாக இறக்கணும், எதுக்காக பைல் போடணும் அப்படிங்கிற விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து ஒரு உயரமான கட்டடம் வந்து நம்ம கட்டுறோம் அப்படின்னாக்கா, இந்த ஏரியா பார்த்திங்கன்னா வந்து கழிப்பு ஏரியா. ஸோ கழிப்பு ஏரியாவில் வந்து நம்ம வந்து மண் கொட்டி தான் வந்து அந்த ஏரியாவை வந்து ஃபில் பண்ணி வந்திருக்கோம். இப்போ நமக்கு வந்து கட்டடம் கட்டும்போது பார்த்திங்கனாக்கா அது வந்து ஸ்ட்ரென்த்தன் அதிகமாக நமக்கு வந்து ஹெவி லோடு ஆக்ட் ஆகும். ஸோ அந்த லோடு ஆக்ட் ஆகும்போது நமக்கு வந்து மண் வந்து ரொம்ப பொடிமானமாக இருந்தால் தான் நமக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், கட்டடத்துக்கு வந்து வலிமை. ஸோ கட்டடத்தினுடைய வலிமையை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், அதனுடைய லைஃப் பேஸ்மெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மண் ஃபில் பண்ணியிருக்க இடத்துல இருந்து ஒரு 10 அடிக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பைல் போட்டுக்கணும். ஸோ இப்போ பைல் போடுறதுக்கு ஹோல் போடுறாங்க, அந்த ப்ராசஸ் தான் போகுது. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் மிஷின் பைலு. ஸோ ஹைட்ராலிக் பைலுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹைட்ராலிக் பைலை வந்து நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து கழிப்பு ஏரியாவில் நம்ம நார்மலாக ஒரு ஹோல் போடுறதே வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக மண்வெட்டி எடுத்து வெட்டினாலே நமக்கு வந்து அவ்வளோ அது வந்து இறுகி போயிருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து ஹோல் போடுறாங்க. ஸோ அந்த ஹோல் ஒர்க் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து மார்க்கிங் பண்ண இடம் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கிங் பண்ண இடத்துல இந்த பைல் போடுற அந்த ரொட்டேட்டர் அதை வச்சு நமக்கு வந்து இது வந்து ஹைட்ராலிக்கில் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது வந்து ஒரு டிராக்டர் மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்கும். ஸோ அந்த டிராக்டரில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு துளையிடும் கருவி, ஹோல் போடுற ஒரு பிளேடு வந்து அதில் வந்து ஜாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நான் ரொட்டேட் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்ட்டை வந்து அது வந்து ஒரு வெர்டிக்கல் ரொட்டேஷனாக வந்து அது மாற்றும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த வளைஞ்சிருக்கனால அது சுற்றும் பொழுது மண் வந்து உங்களுக்கு மேலே ஏறும். ஸோ அந்த மாதிரி மண் மேலே ஏறுறதுனால நமக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு ஹோல் வந்து அந்த இடத்துல. ஸோ அதுதான் இது வந்து கழிப்பு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த அப்புறம் இறங்குது, ரொம்ப ஹார்டனாகவும் இருக்குது. ஸோ ஒரு சில இடத்துல வந்து நமக்கு வந்து மண் வந்து ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப இறுகியமாக ஒரு தொலைப்பாக எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப இறுகலாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீனஸாக இருக்கிற இடத்துல நமக்கு இந்த ஹோல் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே க்ரியேட் ஆகுது. கழிப்பு அதிகமாக அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அடிக்கணக்கில் தான் வந்து காசு கேட்குறாங்க. ஸோ அடிக்கணக்கு வந்து 80 ரூபா அப்படிங்கிற மாதிரி காசு கணக்கு கேட்பாங்க. ஸோ அவங்களோட ஒர்க்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து ஹோல்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஹோல்ஸ் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ சில இடத்துல வந்து தண்ணி ஊறல் இருக்கும், சில இடத்துல வந்து மண் வந்து அடிமண் வந்து பிடிமானமாக இல்லைன்னா மண் சரியும். அதெல்லாம் அவங்க கரெக்ஷன் பண்ணி உள்ளே வந்து நமக்கு பைப்பு போட்டு இறக்கி அதில் வந்து ஹோல்ஸ் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த 10 அடி அப்படிங்கிறது குறையாமல் இருக்கணும் நமக்கு. ஸோ இப்போ என்ன வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, நமக்கு வந்து அந்த பைலுக்கு உள்ள ரிங்ஸ் தான் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அது வந்து ரவுண்டாக கட்டுறாங்க. ஏற்கனவே நீங்கள் வந்து அந்த ஸ்கொயர் ரிங்ஸ் பார்த்துருப்பீங்க, இது வந்து ரவுண்ட் ரிங்கு. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து அந்த பைலுக்கு ஓட்டை போட்டாங்க இல்லையா, அதில் வந்து இது இறக்குவாங்க. ஸோ இது இறக்கி ஒரு ரிங்குக்கும் இன்னொரு ரிங்குக்கும் நடுப்புற பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச்சு கேப் வைப்பாங்க. ஸோ 6 இன்ச்சு கேப்புக்கு ஒரு ரிங் கட்டுவாங்க. ஸோ இந்த ரிங்கு வந்து
கிட்டத்தட்ட ஒரு 3/4 அடி கிட்ட இருக்கும். ஸோ அதாவது ஒரு 9 இன்ச்சு சொல்லலாம். ஸோ அந்த 9 இன்ச்சு அளவுக்கு வந்து நமக்கு வந்து இந்த பைல் அப்படிங்கிறது, அந்த பைல் போடக்கூடிய அந்த போஸ்ட்டு மாதிரி இருக்கிறது வந்து நமக்கு 3/4 அடிக்கு கட்டுவாங்க. அதை வந்து நம்ம உள்ளே இறக்கி அதில் காங்கிரீட்டு போடும்போது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு அடி சுற்றுவட்டத்துக்கு அது வந்துடும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா, இது வந்து நமக்கு வந்து பேஸ்மெண்ட்டில் வந்து இதுதான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு மேட்டு ஒன்று போட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு 12 mm கம்பி வந்து நிப்பாட்டுவோம். 20 mm கம்பி நிப்பாட்டுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து காங்கிரீட்டு கலவை. இப்போ நம்ம வந்து அந்த பைலுக்குள்ளே வந்து நம்ம வந்து காங்கிரீட்டு போடணும் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து ஜல்லி, மணல், சிமெண்ட்டு, தண்ணி இது 3த்தையும் வந்து ஒரு குறிப்பிட்ட கலவையில் வந்து அவங்க வந்து மிக்சிங் பண்ணுவாங்க. ஸோ வந்து அது வந்து 3:2:1 அப்படிங்கிற ரேஷியோவில் அது வந்து இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து அந்த காங்கிரீட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த காங்கிரீட்டு கலவை மிக்சிங் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அந்த வெளியில் இருக்கிற அந்த ஒரு வி ஷேப்பில் இருக்கிற ஒரு இதில் வந்து எல்லா ஒரு கலவைக்கு உள்ளதை வந்து அதில் கொட்டி அந்த ரொட்டேட்டரில் வந்து அது போகிற மாதிரி வைப்பாங்க. ஸோ அது ரொட்டேட்டரில் வந்து அந்த தண்ணியோடு அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ அது வந்து அது பேர் மிக்சர்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ அது மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வழிப்பாதை மாதிரி வச்சு அதில் வந்து இது கொட்ட கரெக்டாக வந்து அது அன்னக்கூடையில் வந்து வழியிற அளவுக்கு அதை வந்து அந்த ஒரு ஸ்லோப் மாதிரி செட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இது வந்து ஒர்க்கர்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தரையில் கொட்டி அல்லாமல் நமக்கு வந்து சிமெண்ட்டு வேஸ்டேஜ் ஆகாமல் கடகடன்னு நம்ம வந்து கொட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ரிங்ஸ் கட்டி கம்பி நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி தான் அதாவது சுற்றி அந்த கம்பியை சுற்றி இந்த கலவையை கொட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது வந்து ஒரு அடி கிட்ட வந்து அதோடைய கனம் வந்து 1 அடி கிட்ட வந்துடும். ஸோ அது வந்து இந்த மட்டம் பார்த்து அது கரெக்டாக நிப்பாட்டுவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த வளையத்தை வந்து இறக்குவாங்க. ஸோ அதை எப்படி இறக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு போட்டேன். ஸோ இப்போ வந்து அது குழி போடுறாங்க. ஸோ குழி போட்டாக்கா கீழே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும். அந்த தண்ணி ஊறல் வந்து ஊறிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ இது 10 அடிக்கு வந்து இப்போ ஃபுல்லாக இறக்கிடுறாங்க. இறக்குனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில இடத்துல மண் சரியும். அப்படி மண் சரிஞ்சாலோ அப்படி இல்லை கீழே வந்து தண்ணி ஊறல் இருக்குது அப்படின்னாலோ நம்ம வந்து அந்த கம்பி கட்டி வச்சுருக்காங்க இல்லையா? அது அந்த அமைப்பை வந்து நம்ம வந்து உள்ளே போடும்போது பார்த்திங்கன்னா மேலாப்பில் நிற்கும். ஸோ நம்மளுடைய மட்டத்துக்கு அந்த பில்லருடைய மட்டத்துக்கு அது வராது. ஸோ அப்படி அது வரணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பெரிய பைப்பை வந்து அதுக்குள்ளே இறக்குவாங்க. ஸோ அதுக்குள்ளே இறக்குனதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து அந்த கம்பியை வந்து போடுவாங்க. அப்படி போட்டாக்கா உங்களுக்கு சைட்லேருந்து சரிகிற மண்ணை வந்து அந்த பிவிசி பைப்பு வந்து தடுத்து நிப்பாட்டிடும். ஸோ அப்படி தடுத்து நிப்பாட்டினா நமக்கு வந்து சைட்லேருந்து மண் சரிஞ்சு விழுவுறதெல்லாம் நிற்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கம்பியை தூக்கி அதை உள்ளே போட்டுட்டு நம்ம வந்து ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து பொறுமையாக காங்கிரீட்டு கலவை அதில் கொட்ட அந்த பிவிசி பைப்பை வந்து பொறுமையாக நம்ம வந்து மேலே தூக்குவோம். ஒரு கம்பி வச்சோ கையாலேயோ அந்த பிவிசி பைப் வந்து பொறுமையாக மேலே தூக்கும். ஸோ இப்போ இதுதான் அங்கே நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து சைடு வந்து சரியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, சரியுது அப்படிங்கிறதுனால அவங்க அந்த பைப்பை வந்து முதல்ல உள்ளே இறக்கிட்டாங்க. ஸோ அந்த பைப்பை வந்து வெளியில் எடுத்துருவாங்க. அது அப்படியே இருக்காது. பைப்பை வந்து வெளியில் எடுத்துருவாங்க. இப்போ வந்து அந்த கம்பியை வந்து பொறுமையாக உள்ளே இறக்குறாங்க. ஸோ 10 அடிக்கு அந்த கம்பி வந்து அந்த வளையம் எல்லாமே உள்ளே இறங்கி கரெக்டாக அந்த மட்டத்துக்கு வர வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த இதை இறக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பிவிசி பைப்பில் ஓட்டை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? அதில் வந்து கம்பியை கொடுத்து பொறுமையாக அதை மேலே தூக்குனாங்கன்னா இதை இப்போ தூக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி உள்ளே உள்ளே போயிருக்க பைப்பை வந்து அவங்க வந்து பொறுமையாக மேலே எடுப்பாங்க. ஸோ தண்ணி ஊறல்கள் இருக்கும். தண்ணி ஊறல் இல்லாமலாம் இருக்காது. தண்ணி ஊறல் வந்து ஊறிட்டு தான் இருக்கும். ஸோ களிப்பு மண், தோப்பு மணல் இருக்கிற ஏரியா இந்த இடத்துல ஊறும். ஸோ இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாய்க்கால் இருக்கிறதுனால
நமக்கு வந்து தண்ணி ஊறல் இருக்கும். ஏன்னா இப்போ மழை வேறு பெஞ்சிருக்கு, அதனால் அந்த தண்ணி ஊறலுங்கிறது இருக்குது. ஸோ ஒரு சைடு வந்து மிஷினரி வச்சு பைல் எப்படி போடுறாங்கன்னு பார்த்துட்டிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கையால் மேன் பவரால் அந்த பைல் போடுறது. ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு 6 அடி பைப்புக்கு இதை எடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு சுற்றுறோமோ சுற்ற வந்து மண்ணை வந்து நம்ம கீறி அது அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி களிப்பாக இருந்தாலுமே இந்த மாதிரி உள்ளே வந்து நம்ம அந்த பைல் போடுற அந்த இதை வந்து உள்ளே போட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுவாங்க. ஸோ ரொட்டேட் பண்ண சைடில் உள்ள மண்ணெல்லாம் அது வந்து கீறி அழுத்தம் கொடுப்பாங்க. ஸோ கீறுற மண் வந்து அழுத்தம் கொடுக்கும்போது கரெக்டாக அந்த இதுக்குள்ளே வந்து அது ஏறிடும். ஸோ ஏறினதுக்கு அப்புறமேட்டு ஒரு கம்பியை வச்சு இல்லைன்னா ஒரு ராடை வச்சு உள்ளே குத்தி வெளில தள்ளுவாங்க. அப்படி தான் வந்து அந்த கழிப்புகள்லாம் வந்து வெளியில் வரும். ஸோ இது வந்து மேன் பவரை யூஸ் பண்ணி ஒரு பைல் போடுற விதம். ஸோ இப்போ நடுப்புற உட்காந்துருக்கவர் ஏன்டா உட்காந்து சுற்றிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தோணும். ஏன் உட்காந்துருக்காரு அப்படின்னா, ஒரு நடுப்புறேருந்து சென்டர்லேருந்து ஒரு ஃபோர்ஸை வந்து உள்ளே கீழே வந்து பிடிக்கிறார். ஸோ அப்போ தான் வந்து அது வந்து நல்லா அழுந்தும். வெயிட்டேஜ் கொடுக்குறதுனால அந்த கம்பி வந்து மண்ணில் நல்லா அழுந்தி நிறைய மணலை வந்து எடுக்கும். ஸோ அதுக்காக தான் அவர் மேலே உட்கார வச்சு சுற்றுறாங்க. ஸோ அவர் விளையாடலை. ஸோ அது வந்து சீரியஸாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து மேன் பவரை யூஸ் பண்ணி அந்த ஹோல் வந்து போட்டதுக்கு அப்புறமேட்டு அந்த கம்பி கட்டின ரிங்ஸ் கட்டின அதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த போஸ்ட்டுக்கு உண்டானது. ஸோ 5 கம்பி நீட்டிகிட்ருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளையம் போட்டிருக்காங்க. இதில் வந்து இப்போ காங்கிரீட்டு கலவையை வந்து ஃபுல்லாக கொட்டி நிப்பாட்டுவாங்க. ஸோ அப்படி ஃபுல்லாக கொட்டி நிரப்ப அந்த காங்கிரீட்டு கலவையை வந்து ஒரு 2 நாளைக்கு க்யூரிங்காக விட்டிருப்பாங்க. இதுதான் வந்து நடக்கும். ஸோ இந்த பைல்லையும் வந்து அந்தமாரி ஒரு 6 அடி பைப்பை உள்ளே போட்டு நமக்கு வந்து அடுத்தது அந்த பைல் ஒர்க் வந்து கையாலேயே பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பைல்னால் என்ன அப்படின்றது சில பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அப்புறம் பைல் எப்படி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்திருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒரு விடை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை, நமக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இது நம்மளுடைய உலக பெட்டகம் சேனல். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ நம்மளுடைய சேனலில் ஹார்ட்வேர்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோஸ், பெயிண்டிங் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பயனுள்ள ஒரு பதிவுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உயரம் அதிகமாக இருக்குது. இப்போ 10 அடி ராடை வந்து அதில் போட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால அவங்க வந்து கையில் வந்து ஒரு ராடு மாதிரி வச்சு ஒரு எல் ஷேப்பில் ஒரு ராடு வச்சுருக்காங்க. ஸோ அந்த ராடை வந்து அந்த சென்டர் ராடில் வந்து உங்கள் ராஜ், இது உங்களோட பெட்டகம் சேனல். வெயிட்டு கொடுத்து நன்றி.